கதையோட களமே கற்பனை திறனை வளர்த்துக்கிறது தான். ஒரு கதைனா வீடியோவை பார்க்கறது பெருசு இல்லை. ஒரு கதையை காதால் கேட்டு ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அதை கற்பனை பண்ணி இது இப்படி இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் நம்ம கற்பனை பண்ணுற விதத்தில் தான் நம்ம கற்பனை திறன் வளரும். இதை தான் பல அறிஞர்களும் பண்ணாங்க, அதை நமக்கு சொன்னாங்க. அதை நம்ம கடைபிடிக்கிறோமாங்கிறத பொறுத்து தான். முடிஞ்ச அளவு கதையை கண்ணால் பார்த்து கேட்குறத விட காதால் கேட்டு மூளையால் கற்பனை பண்ண கற்றுக்குங்க. அது உங்களை இன்னும் மென்மேலாக்கும். கதையோட தலைப்பு தியாகமே தெய்வீகம். அதாவது உண்மையான மனிதநேயத்தோட வெற்றி கதை. மனிதநேயங்கிறது இன்றைக்கு காலகட்டத்தில் அரிதாகிவிட்ட உண்டு. ஆனால் அந்த மனிதநேயம் இருக்க இடத்துல தெய்வீகமும் இருக்கும் அப்படிங்கிற உணர்த்த கதை தான் இது. காட்டு வழியில் ஒரு சிறு குடிசை. பெரிய மழை பெஞ்சு முடிஞ்ச கால நேரம். தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமம். ராமு அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி தன்னோட குடிசையில் இருந்து வந்தான். அவனது முகத்தில் கவலை தெரிஞ்சுது. நேற்று பெஞ்ச கனமழையில் அவனோட பயிர் சேதமடைஞ்சிருக்குமோ அப்படிங்கிற அவனுக்கு பயம். அந்த ராமுவோட மனைவி லட்சுமி அவங்க பேர். ராமுக்கிட்ட போய், என்னங்க கவலைப்படாதீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கோம், கடவுள் நமக்கு நல்லதை தான் செய்வார் அப்படின்னு சொன்னான். அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ராமு தான் குடும்பத்தை காப்பாற்ற கடினமாக உழைச்சான். ஆனால் அவனிடம் ஒரு சிறப்பு இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை. அன்னைக்கு ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் தன் நிலத்துக்கு செல்கிற வழியில் ஒரு முதியவர் மயங்கி விழுந்து கிடக்கதை கண்டார். உடனே ஓடி போய் தன் கையில் கொண்டு வந்த சோத்து பொட்டலத்தையும் தண்ணீரையும் கொடுத்தாரு. முதியவர் மெதுவாக கண் திறந்து, தம்பி, நீ இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், உயிரிழந்திருப்பேன். உன் உணவை கொடுத்து உதவினாயே, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னாரு. அதுக்கு ராமு சொன்னார், பரவாயில்லையா, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கறது தான் உண்மையான தர்மம் அப்படின்னு ராமு சொன்னார். எனக்கு அடுத்த ஊருக்கு வேற போகணும்பா, ஆனால் என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொன்னார் அந்த முதியவர். ராமு கொஞ்சம் யோசித்தான். நிலத்துக்கு போகாட்டி இன்னைக்கு கூலி கிடைக்காது, குடும்ப பட்டினியாக கிடைக்க வேண்டியதான். ஆனாலும் பரவாயில்ல, சரி பரவாயில்லையா, நான் உங்களை அடுத்த ஊருக்கு வர கொண்டு விடுறேன் அப்படின்ட்டு முதியவரை தோளில் தூக்கி கொண்டு போனார். வழியில் பலர் அவனை பார்த்து கேலி செஞ்சாங்க. இவனுக்கே வேலை வெட்டி இல்லையா, வீணாக முதியவரை தூக்கிக்கிட்டு போகிறான் பார் அப்படின்னு சொன்னாங்க. சிலர், உன் குடும்பத்தை கவனிக்காம வீணாக உதவி செய்கிறியே அப்படின்னும் பேசுனாங்க. இதெல்லாம் ராமு காது படையே. ஆனால் ராமு அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே இல்லை. 3 மணி நேரம் நடந்து அந்த முதியவரை அடுத்த ஊரில் உள்ள அவங்களோட உறவினர் வீட்டில் விட்டுட்டு திரும்பினார். அன்னைக்கு மாலையில் கிராமத்து கோயிலில் பூசாரி ராமுவை சந்திச்சார். ராமு, நீ இன்னைக்கு காலையில் சந்திச்சிய முதியவர் அவர் சாதாரண மனுஷன் இல்லைப்பா, அவர் உன்னை சோதிக்க வந்த சித்தர். உன் தியாகமும் மனிதநேயமும் அவரை மிகவும் கவர்ந்துட்டுது அப்படின்ட்டு அந்த பூசாரி சொன்னார். மறுநாள் காலையில் ராமு தான் நிலத்துக்கு சென்று பார்த்தபோது அங்கே ஒரு அதிசயம் காத்திருந்துச்சு. அவன் நிலம் முழுவதும் பொன்னாணயங்கள் சிதறி கிடந்துச்சு. அவற்றுக்குள்ளே ஒரு ஓலை கடை இருந்துச்சு. அந்த ஓலையில், அன்புள்ள ராமு, உன் அன்பும் தியாகமும் என்னை நெகிழ வைத்தது. உன் குடும்பத்தின் நிலைமை தெரிந்தும் என்னை உதவ முன் வந்தாய். உன் சோற்றை பகிர்ந்து கொண்டாய். மற்றவர்கள் கேலி செய்தும் உன் மனிதநேயம் குறையவில்லை. இந்த பொன்னாணயங்கள் உனக்கான பரிசு. ஆனால் இது வெறும் பரிசல்ல, உன் நல்ல குணத்திற்கான அங்கீகாரம் அப்படின்ட்டு சொன்னார். அதை எழுதியிருந்தார். ராமு அந்த செல்வத்தை கொண்டு போய் முதல்ல தன்னோட கிராமத்தில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டினான். பிறகு ஏழை விவசாயிகளுக்கு விதை நெல்லை வாங்கி கொடுத்தான். கிராமத்து கோயிலையும் புதுப்பிச்சான். ஒவ்வொரு நாளும் 10 ஏழைகளுக்கு உணவு கொடுத்து அன்னதான திட்டத்தை தொடங்கி வச்சான். அவன் செஞ்ச உதவியால் கிராமமே செழிச்சது. மக்கள் அவனை கிராமத்தின் தெய்வமே அப்படின்னு கூட அழைச்சாங்க. ஆனால் ராமு மட்டும் அதே பழைய எளிமையோடு வாழ்ந்தான். பல ஆண்டுகள் கழிந்துச்சு. ஒரு நாள் அதே முதியவர் மீண்டும் ராமு சந்திச்சார். மகனே, நான் உனக்கு கொடுத்த செல்வத்தை நீ சரியாகவே பயன்படுத்தின. உன்னை போன்றவர்கள் இருப்பதனால்தாப்பா அந்த உலகம் இன்னும் அழகாகவே இருக்குது அப்படின்ட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணார். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னென்னா, உண்மையான மனிதநேயங்கிறது எப்போதுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிற உதவி தான். பாயிண்ட் நம்பர் 2, பிறருக்கு உதவும் போது நாம் கஷ்டங்களை மறந்து உதவணும். பாயிண்ட் நம்பர் 3, செல்வம் வரும்போது அதனை முழுசாக பயன்படுத்தாட்டியும் முக்கால்வாசியாவது சமூக நலனுக்கு பயன்படுத்துவது சிறந்தது. பாயிண்ட் நம்பர் 4, மற்றவர்கள் சொல்லும் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் நல்லதை செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 5, எளிமையாக வாழ்ந்து பெருமையாக கொடுப்பது தான் உயர்ந்த பண்பு. இந்த கதையில் என்னோட கருத்து என்னென்னா, ஒருத்தர் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உதவி செஞ்சிருங்க. சின்னதோ பெருசோ உங்களால் முடிஞ்ச அளவு அதை செஞ்சிடணும்.
அத பின்னாடி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்கவே பார்க்கக்கூடாது. அவங்க என்ன ஏன் செய்யலன்னு கேட்க போறாங்களா? ஏன் செய்யலைன்னு கேட்க போறாங்களா? உனக்கு புடிச்சிருந்தா செஞ்சுரு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் நீங்கள் க்ரோசரியிலேருந்து கேஜெட் வரைக்கும் அனைத்து பொருட்களையும் வாங்கிக்கலாம்.